கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தினுடைய பின்பகுதி. நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். இனக்கருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது, நீ உன்னுடைய இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் என்று சொல்லி பெல்ஷாத்சார் ராஜாவை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் எதை விரும்புகிறார்? நாம் இருதயத்தை தாழ்த்தி அவரிடத்துல நிற்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆலயத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துறான், தன்னை தெய்வத்திற்கு ஒப்பாக நிறுத்துகிறான். அப்பொழுதுதான் தெய்வனாகிய கர்த்தர் அவனோடு கூட இடைப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தன்னை உயர்ந்தவன், நான் பலசாலி என்று நிற்கிறவனை கர்த்தர் எதிர்க்கிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, என்னுடைய பலன், என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய உழைப்பு என்று சொல்லி ஒருவேளை உனக்கு நீ முதலிடம் கொடுப்பாயானால், இந்த நாளில் கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசுகிறார். இந்த நாளிலும் கர்த்தர் எதை விரும்புகிறார்? உன்னுடைய இருதயத்தை தாழ்த்த வேண்டும். வெளியரங்கமான தாழ்மை அல்ல, உன்னுடைய இருதயத்தில் நீ உன்னை தேவனுக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக அவன் உயர்த்தின பொழுது அவனுடைய முடிவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது? நம்மை உண்டாக்கினவரும் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவருமாகிய நம்முடைய ஆண்டவருக்கு முன்பதாக நாம் இந்த நாட்களில் எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம்? தெய்வ பிள்ளையே, நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாமா? என்னை உண்டாக்கினேன் தெய்வத்திற்கு முன்பதாக நான் இன்று எப்படியாக இருக்கிறேன்? நான் ஆண்டவருக்கு முன்பதாக தாழ்மையோடு கூட இருக்கிறேன். நான் நம்மை தாழ்த்துவோமா? வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், தாழ்த்துகிறவனை அவர் உயர்த்துகிறார். இப்படியாக அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். பெருமை நிமித்தமாய் வீழ்ச்சியடைந்த அநேகர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே என்னை தாழ்த்துகிறேன், கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை இல்லை ஆண்டவரே. இன்று நீ உன்னை தாழ்த்துவாயானால் உன்னுடைய வாழ்வில் அநேக காரியங்களை கர்த்தர் நன்மையாக செய்ய முடியும். லார்ட், ஐ எம் நத்திங் லார்ட் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் தன்னை வெறுமையாக்கி, நான் ஒன்றுமில்லை, என் இயேசுதான் என் வாழ்வில் எல்லாம் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. வாழ்வில் நன்மைகளை பெற முடியாதபடிக்கு, ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு மேட்டுமையான எண்ணம், கர்த்தருக்கு தன்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி போட்டு நம்முடைய பிள்ளைகளை எழுந்து நிற்க பண்ணும் ஆண்டவரே. இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கட்டும். கர்த்தர் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிட உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.